வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல Xlookup அப்படின்ற ஃபார்முலா பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சேல் டேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சேல் டேட்டால இருந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்க போறேன். ஓகே. ஸோ அதாவது என்கிட்ட வந்துட்டு இங்க ஒரு டேபிள் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ மட்டும் வேணும். இந்த மாஸ்டர் டேபிள்ல இருந்து எனக்கு தேவையான இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு அந்த சேல் வேல்யூ மட்டும் வேணும். ஸோ இதை மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லுக்அப் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அதாவது Xlookup, Vlookup இந்த மாதிரியான ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ லுக்அப் அப்படின்னாலே நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு பெரிய டேட்டா பேஸ்ல இருந்து சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த Xlookupஐ நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா Vlookuப்புக்கு பதிலாகவும் Xlookuப்புக்கு பதிலாகவும் இல்ல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாகவும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நம்மளால பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஐடி நம்பருக்கான சேல் வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 64 ஐடி நம்பர் இங்க இருக்கு. அதோடைய வேல்யூ இங்க 20,000 இருக்கு. ஸோ இதை நம்ம Xlookupல சர்ச் பண்ணி கொண்டு வரலாம். Vlookupல எப்படி சர்ச் பண்ணுன்றதை நம்மளுடைய Vlookup வீடியோ பாருங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் Xlookupனு போட்டுக்கிறேன். இங்க ஆர்குமெண்ட் பாருங்க. டோட்டலா 6 ஆர்குமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 நார்மலா இருக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியா ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க. இந்த 3மே ஆப்ஷனல் தான். தேவைப்படும் போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையா இல்லையன்றத நம்ம இங்க ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க Xlookup. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ அப்படின்னா இந்த 2 டேபிளுக்குமே பொதுவான ஒரு வேல்யூவை நான் பேஸ் வேல்யூவா எடுத்துக்கணும். அடிப்படை வேல்யூவா நான் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அப்பதான் நான் வச்சு சர்ச் பண்ண முடியும். இங்கேயும் எனக்கு நேம் இருக்கு, ஐடி நம்பர் இருக்கு. இங்கேயும் நேம் இருக்கு, ஐடி நம்பர் இருக்கு. பட் நம்ம பொதுவா நேமை வச்சு எடுத்தோம்னா ஒரு கம்பெனில ஒரே நேம்ல 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு ஐடி நம்பர் இருக்கும்போது ஐடி நம்பர் மிஸ்மேட்ச் வராது. ஒரே ஐடி நம்பர் 2 பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு ஐடி நம்பர் இல்லைன்னா வேற வழி இல்லை, நேம் வச்சு தான் போகணும். ரைட்? இப்போதைக்கு நமக்கு ஐடி நம்பர் இருக்கு. ஸோ யூனிக் வேல்யூவா இருக்கு. இதை நான் பேஸ் வேல்யூவா எடுத்துக்கிறேன். ஸோ லுக்அப் வேல்யூ இந்த ஐடி நம்பரை தான் நான் லுக்அப் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு, கமா போட்டாச்சு. இப்போ அடுத்தது லுக்அப் அரே. இந்த ஐடி நம்பர் இருக்கக்கூடிய அரே மெயின் டேபிள்ல போய் நம்ம தேடணும். இந்த மெயின் டேபிள் எனக்கு இங்க பக்கத்துல இருக்கு. ஸோ நமக்கு இது வேற ஒரு எக்ஸல்ல இருக்கலாம், இல்ல வேற ஒரு ஷீட்ல இருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்க பக்கத்துலயே இந்த மெயின் டேபிள வச்சிருக்கேன். அந்த ஐடி நம்பர் இருக்கக்கூடிய அரேவை நான் ஃபுல் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபுல் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செலக்ட் பண்ண இந்த ஏரியாவை டாலர் சிம்பிள் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டாலர் சிம்பிளுக்கு F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட்ல லாக் ஆயிடும். சில லேப்டாப்ல எல்லாம் பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷன் F4 சேர்த்து ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க டாலர் சிம்பிள் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் கம்மா போட்டுக்கிறேன். இப்போ என்ன கேட்குது பாருங்க, தேர்ட் ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் வரக்கூடிய அரே என்ன, அதாவது நமக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய அரே எங்க இருக்குன்னு கேட்குது. நமக்கு இந்த சேல்ன்றது தான் நமக்கு ஆன்சர் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் அரேக்கு இந்த சேல் வேல்யூவை ஃபுல் செலக்ட் பண்ணி சேம் நான் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா நமக்கு தேவையான அந்த சேல் வேல்யூ சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி நமக்கு கொண்டு வந்து இங்க ஆன்சர் கொடுத்தாச்சு. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இது நார்மலா நம்ம Vlookupல பண்ணக்கூடிய அதே மெத்தட் தான். ஸோ ஆர்குமெண்ட்டை கவனிச்சிங்கன்னா Xlookupலையும் ஈஸியா பண்ணலாம். பட் Vlookupல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஐடி நம்பருடைய பேக்ல வரக்கூடிய வேல்யூவை மட்டுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? இதே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி நம்பருடைய சீரியல் நம்பரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா Vlookupல பண்ண முடியாது. நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பயன்படுத்தி பண்ணுவோம். பட் Xlookupல உங்களால வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும், பேக்ல இருக்கிற வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சீரியல் நம்பரை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ சேம் Xlookup லுக்அப் வேல்யூ கேட்குது. ஸோ பேஸ் வேல்யூ ரெண்டுத்துக்கும் வாங்க, ஐடி நம்பர் பேஸ் வேல்யூவா எடுத்துக்கிறேன். லுக்அப் அரே
இது வந்து மெயின் டேபிளில் இருக்கிற அரேவை செலெக்ஷன் பண்ணணும். என் ஐடி நம்பர் இருக்கக்கூடிய அரே மெயின் டேபிளில் இதுதான். ஃபுல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அரே, நமக்கு ஆன்சர் வர வேண்டிய அரே எங்கே இருக்குது, நமக்கு இப்போ சீரியல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது நான் சீரியல் நம்பர் செலெக்ஷன் பண்ணுறேன். அதையும் நான் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு அந்த சீரியல் நம்பர் கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஹெட்லைனை நம்ம என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ Vlookup-க்கு பதிலாக இந்த Xlookup-ஐ எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ Hlookup-க்கு பதிலாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஹரிசாண்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை எப்படி சர்ச் பண்ணி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு Xlookup மூலமா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னுடைய மெயின் டேபிள் வந்து ஹரிசாண்டல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ என் ஃபைண்ட் பண்ற டேபிளும் ஹரிசாண்டல்ல இருக்கு. எனக்கு பர்டிகுலரா இந்த 6 ஐடி நம்பருடைய சேல் வேல்யூ வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் Xlookup யூஸ் பண்றோம். லுக்அப் வேல்யூ பேஸ் வேல்யூ ஐடி நம்பரை எடுத்துக்கிறேன். லுக்அப் அரே சேம் ஐடி நம்பரை நம்ம ஃபுல் செலக்ட் பண்ணிடலாம். F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். கமா இப்போ ரிட்டர்ன் அரே கேட்குது. நமக்கு ஆன்சர் வரக்கூடிய ஏரியா அந்த அரே என்னன்னு கேட்குது. எனக்கு இந்த சேல் வேல்யூ தான் ஆன்சர் வர வேண்டும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு சேம் லாக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ரைட், கிடைச்சிருச்சு. இப்போ Hlookup-க்கு பதிலாகவும் Xlookup-ஐ யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே. இப்போ அகைன் நம்ம மல்டிபிள் டேட்டாவை ஒரே டைம்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ஜெண்டரும் வேணும், இந்த சேல் வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரே டைம்ல நமக்கு இந்த 2 வேல்யூமே வேணும் அப்படின்ற பட்சத்தில் சேம் நம்ம அதே Xlookup ஃபார்முலா போடலாம். Xlookup லுக்அப் வேல்யூ இந்த ஐடி நம்பர். ஸோ எனக்கு லுக்அப் அரே சேம் ஐடி நம்பர் இருக்கக்கூடிய அரேவை ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு நான் F4 பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். இந்த F4 ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த டாலர் சிம்பிள் போடுறோம் இல்லைங்களா, இது வந்துட்டு எனக்கு ஒரே எக்ஸல்குள்ள நான் ஒர்க் பண்ணுற டேபிளும் இருக்கு, மெயின் டேபிளும் இருக்கு. அதனால தான் இப்படி லாக் பண்ணுறேன். வேற வேற எக்ஸலாக இருந்தால் சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும். நீங்கள் F4 ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம லுக்அப் அரே செலெக்ஷன் பண்ணிட்டோம். கமா ரிட்டர்ன் அரே செலெக்ஷன் பண்ணும்போது எனக்கு இப்போ மல்டிபிள் டேட்டா தேவைப்படுது அப்படின்னா நான் ரெண்டையுமே சேர்த்து செலெக்ஷன் பண்ணிடுறேன். நம்ம பிராக்கெட் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணா போதும். ஸோ எனக்கு இந்த ஜெண்டரும் ஆன்சர் வந்துடுச்சு, இந்த சேல் வேல்யூ ஆன்சரும் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இதை ட்ராக் பண்ணா எனக்கு போதும், எனக்கு ஆன்சர் இந்த சேல் வேல்யூ ஆன்சரும் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆன்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஹைடான மாதிரி மைல்டாக இருக்கும். அதை இங்கே கிளிக் பண்ணால் ஃபார்முலா வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னால் டெலிட் பண்ணவே முடியாது. இப்போ நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே உள்ள ஃபார்முலா காட்டாது. ஸோ பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணாலும் டெலிட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதை டிபெண்ட் பண்ணி தான் இது வருது அப்படின்றனால நீங்கள் வெளியில் வந்த உடனே இதை டிபெண்ட் பண்ணி இங்கே அகைன் ஃபார்முலா மூலமாக ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையும் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இது மூலமாக இங்கே ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் டெலிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ரைட். இல்லைனா என்ன பண்ணலாம், நம்ம வழக்கம் போல் காப்பி பண்ணி பேஜ் ஸ்பெஷல் கொடுத்துட்டு இந்த 1 2 3ன்றதை கொடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஒரே நேரத்தில் என்னால் சிங்கிள் டேட்டாவையும் கொண்டு வர முடியும், மல்டிபிள் டேட்டாவையும் கொண்டு வர முடியும். ரைட்டுங்களா? ஓகே. Vlookup-ல அப்ராக்சிமேட் மெத்தட் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ Xlookup-ல நாம பார்க்கலாம். இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 50லேருந்து 60 வரைக்கும் ஒரு மார்க் எடுத்தா அதுக்கு நம்ம ஒரு C கிரேட் கொடுக்குறோம். 60லேருந்து 70 வரைக்கும் ஒரு மார்க் எடுத்தா அதுக்கு நம்ம வந்து B கிரேட் கொடுக்குறோம். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா, ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட் 57 எடுக்கலாம், 58 எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா எடுக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு கிரேடை கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இல்லைனா இங்க பாருங்க, நமக்கு சேல் வேல்யூ இருக்கு, எங்கிட்ட சேல் இன்சென்டிவ் இருக்கு. அதாவது 10,000ல இருந்து 20,000 வரைக்கும் நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இது வந்து அப்ராக்சிமேட்டா இதுக்குள்ள நீங்க என்ன வேணா சேல் பண்ணலாம். 10,500 சேல் பண்ணலாம், 10,600 சேல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் சேல் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலி இந்த செகண்ட் காலம் ஒரு டம்மி காலம் தான்.
இந்த காலம் மட்டும்தான் நமக்கு பயன்படும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இது சும்மா வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சேல் வேல்யூ இந்த 15,000ன்றது இங்க எனக்கு எக்ஸாக்ட்டா இல்ல. ஓகேங்களா? ஸோ நாம இது வரைக்கும் ஐடி நம்பர் எக்ஸாக்ட்டா இருந்துச்சு. அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி லுக்அப் பார்த்தோம். இப்போ எனக்கு இந்த சேல் வேல்யூ டிபெண்ட் பண்ணி நான் இன்சென்டிவ் எடுக்க போறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன இல்ல, எக்ஸாக்ட்டா எனக்கு சேல் வேல்யூ இல்ல. ஸோ அப்ராக்சிமேட்டா தான் நமக்கு இங்க வேல்யூ இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னு இப்போ பார்க்கலாம். லுக்அப் வேல்யூ நமக்கு பேஸ் வேல்யூ இங்கேயும் சேல் வேல்யூ தான், இங்கேயும் சேல் வேல்யூ தான். ரைட்டுங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் லுக்அப் அரே நம்மளுடைய பேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய அரே இதுதான். ஸோ நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கமா ரிட்டர்ன் அரே நமக்கு ஆன்சர் வரக்கூடிய அரே எங்க இருக்கு? இந்த இன்சென்டிவ் தான் நமக்கு ஆன்சர் வேணும். ஸோ அதை நான் லாக் பண்ணிக்கிறேன். கமா இஃப் நாட் ஃபவுண்டுன்னு இருக்கு. சரிங்களா? இஃப் நாட் ஃபவுண்டுன்றது ஆப்ஷனல், நமக்கு இந்த இடத்துல தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 0லேருந்து 10,000க்கு நான் வேல்யூவே கொடுக்கல, இன்சென்டிவே கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன காட்டும்னா எரர் காட்டும், நாட் அவைலபிள்னு காட்டும். ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி சமயத்தில் 0வே எனக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னு நான் போடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு நில்லுன்னு ஆன்சர் வரணும், இவர்களுக்கு இன்சென்டிவ் கிடையாதுன்னு வரணும்னு சொல்லிட்டு நான் நில்லுன்னு போட்டுக்கிறேன். அப்படின்னா இஃப் நாட் ஃபவுண்ட், இந்த வேல்யூ எனக்கு ஃபவுண்ட் ஆகலைன்னா எனக்கு இந்த ஆன்சர் வரணும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மேட்ச் மோட். இந்த மேட்ச் மோட்ல தான் நம்ம இதை எக்ஸாக்டா அப்ராக்சிமேட்டான்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ நம்ம கிட்ட 4 மோட் இருக்கு. 0ன்னு நான் இங்க போட்டேன்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ சிஸ்டம் டிஃபால்ட்டா எக்ஸாக்ட் மேட்ச் தான் எடுத்துக்கும். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது எக்ஸாக்ட் மேட்ச்ல தான் பார்த்தோம். நம்ம 0வே போடாம அப்படியே பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம். அது டிஃபால்ட்டா எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துக்கும். அதாவது பேஸ் வேல்யூ ரெண்டுமே எக்ஸாக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மெத்தடுக்கு போக முடியும். இங்க நமக்கு எப்படி இருக்கு? இங்க 15,000 இருக்கு, இங்க 15,000 எக்ஸாக்டா இருக்காது. பட் இதுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? அது மாதிரி அப்ராக்சிமேட்டா தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் போக முடியாது. -1 -1ன்றது எக்ஸாக்ட் மேட்சா இருக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டமாக இருக்கலாம். இதுதான் நாம போகணும். என்னன்னா எனக்கு இந்த 15,000ன்றது இங்க எக்ஸாக்டாவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதோடைய நெக்ஸ்ட் ஸ்மாலர் அமௌண்ட், இந்த 15 ஸ்மாலர் என்ன? 10,000. ஸோ இந்த 10,000 உடைய இன்சென்டிவ் 500. நம்ம அந்த 500 ஆன்சர் எனக்கு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதர்வைஸ் +1 கொடுத்தீங்க, ஐ மீன் வெறும் 1 கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம், அது நமக்கு இங்கே தேவையில்லை. ரெண்டாவது 2ன்னு கொடுத்தீங்கன்னா வைல்ட் கார்டு சர்ச், நம்ம வந்து VLOOKUPல பார்த்துருப்போம். வைல்ட் கார்டு சர்ச் ஸ்டார் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதை Xlookup எப்படி பண்றதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்? -1 நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் அப்படின்றதுக்கு -1 கொடுத்துக்கிறோம். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 15,000க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? இந்த 10,000. அப்போ இதோடைய ஆன்சரை எனக்கு கொடுக்கும். ரைட்டா? இந்த 25,000க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 20,001. இதோடைய ஆன்சர் எனக்கு இங்கே கொடுக்கும். ரைட்டுங்களா? நம்ம என்டர் அடிச்சு பார்ப்போமா? ஓகே, ரைட். என்டர் அடிச்சாச்சு. ஸோ நமக்கு வேல்யூ கரெக்டாக வந்துடுச்சு 25,000. ஸோ 25,000 போது அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ 20,001. அதோடைய ஆன்சர் எனக்கு 1000 rupees எனக்கு கிடைச்சிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுக்குள்ள சேல் பண்ணும்போது எனக்கு 1000 rupees என்ற வேல்யூ இங்கே எனக்கு கிடைச்சிடுச்சு. ரைட்? இப்போ பாருங்க, இந்த சேல் வேல்யூ நான் என்ன பண்றேன்? வெறும் 5,000 மாத்திரம். 5,000 மாத்திரம் எனக்கு என்ன ஆகிடும்? நில்லுன்னு வந்துடும். ஏன்னா இங்க நம்ம 0 to 10,000 வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு இங்க நில்லுன்னு வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் மெத்தடை பயன்படுத்தி கிரேட் கண்டுபிடிக்கலாம், இன்சென்டிவை கொண்டு வரலாம். இது மாதிரி மல்டிபிள் விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். ரைட்டுங்களா? அதாவது Xlookup நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா VLOOKUP தேவையில்லை, Xlookup தேவையில்லை, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கூட தேவையில்லை. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ் மெத்தட் பார்ப்போம். நெஸ்டட் Xlookup. நெஸ்டட் Xlookup எதுக்கு பயன்படுத்துனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டிபிள் டேட்டாவை கொண்டு வந்தோம் முதல்ல பார்த்ததில்ல. கரெக்டுங்களா? இப்போ நம்ம மல்டிபிள் டேட்டாவை வச்சு சிங்கிள் டேட்டாவை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி நம்பர் பிப்ரவரி மாதம் என்ன வேல்யூ, அதே இந்த ஐடி நம்பர் ஜனவரி மாதம் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஐடி நம்பரையும் டிபெண்ட் பண்றோம். அதாவது இந்த ரோ வைஸ் வரக்கூடிய ஐடி நம்பரையும் டிபெண்ட் பண்றோம். இந்த காலம் வைஸ் வரக்கூடிய மந்த்தையும் டிபெண்ட் பண்றோம்.
ஓகேவா? இதுக்கு நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் போடுவோம். ரைட்டுங்களா? இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பயன்படுத்தி நம்ம ரோவையும் காலத்தையும் ஹெட்லைனா பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நாம Xlookup பயன்படுத்தி இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் Xlookup லுக்கப் வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த ஐடி நம்பர் எனக்கு பேஸ் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். லுக்கப் அரே சேம் பேஸ் வேல்யூ நான் என்ன பண்றேன்? ஃபுல் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். இப்போ கமா போட்டதுக்கு அப்புறமா நமக்கு என்ன வேணும்? ரிட்டர்ன் அரே வேணும். இந்த ரிட்டர்ன் அரே எனக்கு இந்த வேல்யூ தான் கரெக்ட்டுங்களா? பட் இந்த இடத்துல எனக்கு பிப்ரவரியோட வேல்யூ, இங்க எனக்கு மார்ச்சோடைய வேல்யூ இப்படி எனக்கு டிஃபர் ஆகுது. ரைட்டுங்களா? அப்போ நான் கரெக்டா ஃபெப்ரையும் கிளிக் பண்ண முடியாது, மார்ச்சையும் கிளிக் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இங்க இருக்கிற மந்த்தையுமே நான் லுக்கப் வேல்யூவா எடுத்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? நாம நெஸ்டட் இஃப் ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்க. இஃப்ல நெஸ்டட் இஃப் எப்படி பண்றதுன்ற வீடியோவை பாருங்க. அதே மாதிரி லுக்கப்ல நெஸ்டட் லுக்கப் இப்ப பயன்படுத்த போறோம். அதாவது Xlookup-க்குள்ள ஒரு Xlookup. இந்த ரிட்டர்ன் அரேக்கு பதிலா நான் அகைன் என்ன பண்றேன்? இந்த வேல்யூவை லுக்கப் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் அகைன் Xlookup அப்படின்னு சொல்லிட்டு Xlookup-க்குள்ள ஒரு Xlookup போடுறேன். ஸோ ஓப்பன் பண்றேன். சேம் லுக்கப் வேல்யூ கேட்குது. இந்த மந்த்தை நான் எடுத்துக்கிறேன். லுக்கப் அரே கேட்குது. ஸோ மந்த் வந்து என்னுடைய காலம் ஹெட்டரா இருக்கு. நான் அந்த அரேவை செலெக்ஷன் பண்றேன், லாக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் அரே கேட்கும், கமா ரிட்டர்ன் அரே. ஸோ ரிட்டர்ன் அரே இப்போ நான் இது ஃபுல்லா எங்க வேணா இருக்கலாம், எனக்கு நான் ஃபுல்லாவே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் லாக் பண்றேன். பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த Xlookup-க்கு தான் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த Xlookup-க்கு நான் அகைன் ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ரம்யா ஜான்ல 25,000. ஸோ ரம்யா ஜான்ல வேர் இஸ் ரம்யா? ரம்யா ஜான்ல 25,000. ஓகேங்களா? ஸோ ரைட்டாக வச்சுங்களேன் ஆன்சர். ரைட். ஸோ இந்த மாதிரி Xlookup பயன்படுத்தி இன்னும் அட்வான்ஸா என்னென்ன பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரிங்களா? மெயின் விஷயம் என்னன்னா Xlookup ஆஃபீஸ் 365 தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸல் வெர்ஷன்ஸ் வந்து 2019 வச்சிருந்தா கூட ஒர்க் ஆகாது. ஸோ 365 பயன்படுத்துங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த Xlookup யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.